ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினித்துறை மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை சார்பாக பவர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடுகள் பற்றிய பயிற்சி பட்டறை நிகழ்வு 25/8/2025 அன்று தொடங்கி 26/8/2025 இரு நாட்கள் நடைபெற்றது. முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி குத்துவிளக்கு ஏற்றி விழா இனிதே தொடங்கப்பட்டது. 2ஆம் ஆண்டு கணிப்பொறித்துறையின் மாணவி திவ்யாஸ்ரீ அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் நிர்வாக அலுவலர் திரு க விக்ரமன் அவர்கள் பவர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் நன்மைகள் பற்றி வாழ்த்தி உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் க பாலசுந்தரம் அவர்கள் பவர் பிஐ பற்றியும் ஏஐ பயன்பாடுகளையும் கூறி வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் டீன் மற்றும் கணினித்துறை தலைவர் முனைவர் து மருதநாயகம் அவர்கள் பவர் பிஐயின் பயன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அதன் வேலைவாய்ப்புகள் குறித்தும் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கூறி வாழ்த்துரை வழங்கினார். கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை தலைவர் திரு வேலுமணி அவர்கள் பவர் பிஐ டூல் பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். So obviously only second year, especially second year computer science BSc and second BCA only participated today workshop program. The topic is data visualization using Power BI. The next day first year, all first years, first BSc computer science, first BCA, first BSc cyber security and first BSc A and DS. So participated next day program. The topic is build your AI assistant with Python and generative AI. So this is a great opportunity for you. So carefully following madam giving instructions and apply for your laptop. So what is the expansion for Power BI? Do you know? Power BI ங்கிறது ஒரு டூல்பா. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா? நீங்கள் படிக்க போகிறீங்களா இன்னைக்கு? பார்த்துட்டு வரலையா? பவர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டூலு. இது எங்கே அப்ளை ஆகுது? கம்பெனிஸில் இல்லையா? கம்பெனிஸில் வந்து பிஸ்னஸ்னுடைய ப்ராப்ளத்தை, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு டேட்டா அனாலிசிஸ் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசர்ஸ் சொன்னோம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு. தென் கிரியேட் ரிப்போர்ட்ஸ், இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் ஃபார் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ். ஸோ இதனுடைய மெயின் யூஸ் வந்து டேட்டா இன்டகிரேஷன், டேட்டா ஷேரிங், டேட்டா கொலாபரேஷன், டேட்டா விசுவலைசேஷன். ஸோ இது வந்து நவடேஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் நமக்கு டைரெக்டாகவே நம்ம கோடிங்ஸ் நாலேஜ் எல்லாமே யாருனாலும் படிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து 1 lakh ரெக்கார்ட்ஸை வந்து டேஷ்போர்ட் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும், 1 lakh வந்து ரிப்போர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ யூசேஜஸ் வந்து இதில் இருக்குது. மேலும் நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி ராஜீவி தர்மராஜ் அவர்கள் பவர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முக்கியத்துவம் பற்றியும் அதன் பயன்பாடுகள் இருக்கும் துறைகள் குறித்தும் அதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு குறித்தும் செய்முறை விளக்கம் அளித்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி there are a lot of things, everything is AI already, so we are going to create something related to ChatGPT. We call it LLM, which is large language model. So that is what we are going to decide tomorrow, but I want you to do something which is இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ teach it to your juniors. அவங்க நாளைக்கு என்ன படிக்கிறாங்களோ try to learn it from them. ஸோ உங்களுக்கு 2 நாள் 2 ஸ்கில் படித்த மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்க்கும் இன்னொன்று எஃபெக்டிவ்னஸ்க்காண்டி they have chosen you. So better learn it from them. Ask them to teach you that. That will be better. Right? So for today we'll start with Power BI. Power BI is actually a visualization tool. அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். எப்பயுமே ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எதனால அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். தட் ஷுட் பி எ நீட். இல்லை லாஸ்ட் டைமே சொன்னேன், ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் தட் வில் பி எ டெக்னாலஜி. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் எ நீட் ஃபார் பவர் பிஐ. ஸோ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த இடத்துல பவர் பிஐ வருங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதே மாதிரி பவர் பிஐனால என்னென்ன யூஸ், பவர் பிஐ மாதிரி வேறு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஏன் பவர் பிஐ இஸ் பெட்டர் தேன் த அதர் டூல்ஸ். ஸோ we are going to see everything one after the other. So we are going to see something about business intelligence. See, artificial intelligence மாதிரி BI is business intelligence. ஏன்னா because we are going to see more about the business, so it is business intelligence. அந்த பிஸ்னஸில் இப்போ நான் வந்து இந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மந்தில் எவ்வளோ வந்திருக்கு, இல்லை அடுத்து ஏற்கனவே இப்போ நம்ம கிட்ட டேட்டா இருக்குது. It's about business insights. If you could recollect about machine learning, I told you the output is future insight. இதே அப்போ பவர் பிஐயோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்புட் இஸ் டேட்டா செட், அவுட்புட் இஸ் பிஸ்னஸ் இன்சைட். பிஸ்னஸை பற்றி அடுத்து என்னென்ன பண்ணலாங்கிறது தான் பவர் பிஐ. ஸோ இன்றைக்கி வி ஹேவ் அஜெண்டா. சி, பவர் பிஐ இஸ் ஆக்சுவலி 100 hours டாபிக். யூஸ்வலாக மற்ற காலேஜஸ்னால் டீச் பண்ணும்போது we teach for 100 hours, at least for 12-13 days. Or if it is to a faculty, we teach it at least for 5 days, which is 30 hours. So I just want you to pay some attention. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் தான் பண்ண போகிறோம். பவர் பிஐ இஸ் a very long topic. I want you to start it today, learn after that. ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க, அப்போ தான் யூ ஆர் கோயிங் டு கெட் இட் சக்ஸஸ்ஃபுல். புரியுதா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டேட்டா செட்னா என்ன, டேட்டா செட் எப்படி லோட் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் மாடலிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஃபைனல் டேஷ்போர்ட்ஸ். பவர் பிஐ சர்ச் பண்ணினாலே டேஷ்போர்ட்ஸ் இருக்கும், அது பார்க்கலாம். we are going to do it in the reverse, which is ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் டேட்டா லோடிங். பிகாஸ் அந்த டாபிக், அந்த லேப் வந்து கொஞ்சம் பெரிய லேப். ஸோ மார்னிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour இருந்தால் கூட அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் லஞ்ச். ஸோ தட் இஸ் பெட்டர். ஆஃப்டர்நூன்னா 4:30 வரைக்கும் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் வீல் டூ ஃபர்ஸ்ட். அதை நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா லோடிங் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் தி செஷன் ரைட் நவ அண்ட் ஹோப் you'll cooperate. See, if you have doubts, all of you have pen, paper and all that, start writing. மாணவியர்கள், இந்த பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஆர்வமுடன் கூறினர். I am Kanimali from BCA second year, Sri Vijaya Vidyalaya College of Arts and Science, Dharmaburi. Today it is a special occasion in our college that we are going to conduct a workshop using topic data visualization using Power BI for second years and build your first AI assistant and generative AI for first BCA CS cyber security and artificial intelligence and data science. எங்களுக்கு இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ராஜீவி தர்மராஜ் மேம் வந்தாங்க, who is founder of Forge Sprint Madurai and also ICT trainer. She is most expertised trainer. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டோம். என்னென்னா, எங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவை கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் ஃப்யூச்சரில் எங்களுக்கு போயிட்டு அங்கே ஷைன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. This is Madhushri from Department of Computer Application. We have the special occasion in the college. We have the special occasion today, that is a workshop, which is we have the esteemed chief guest, which is Rajiv Dharmraj ma'am, and we have learned a lot of things. It is the topic is Power BI, using data visualization using Power BI. It is mainly uses for data visualization, data collaboration, data sharing and data analytics, and it is mainly uses to maintain the reports of 1 lakh reports and 1 lakh. It is used to create 1 lakh dashboards. Thank you. இன்னைக்கு வந்து 25th. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு எங்கள் காலேஜில் வந்து ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் நடக்குது. அது டாபிக் என்ன அப்படின்னா, டேட்டா விஷுவலைசேஷன் யூஸிங் பவர் பிஏ. அது சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா மிஸ் ராஜீவ் தர்மராஜ் மேம். அவங்க எம்டெக் எம்பிஏ டியூரிங் பிஹெச்டி, ஃபவுண்டர் ஆஃப் Forge Sprint அண்டு இன் மதுரையில். அவங்க வந்து இன்றைக்கி வந்து டேட்டா விஷுவலைசேஷன் யூஸிங் பவர் பிஐயில் வந்து நிறைய வேல்யூபிளான நிறைய கான்செப்ட் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈஸியாக நாங்கள் 3rd year முடித்த உடனே பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக ஆகிறதுக்கான நிறைய வந்து வேல்யூபிளான கான்செப்ட் சொன்னாங்க. அதில் வந்து நாங்கள் ஈஸியாக எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நாங்கள் கண்டிப்பாக வந்து 3rd year முடித்தோடனே கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆயிருங்க அப்படின்ற அளவு எங்களுக்கு நம்பிக்கை வர அளவு நல்லா இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் நல்லா கண்டக்ட் பண்ணாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 or 4 ப்ரோக்ராம் பண்ணாவே போதிக்கும். 3 or more ப்ரோக்ராம் வந்து இது கம்பெனியில் வந்து நம்ம வந்து பண்ணுங்களா அது உடனே நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து 29 அன்னைக்கு வந்து ஏஐ டூல்ஸ் பற்றி ஃபஸ்ட் இயருக்கு வந்து ப்ரோக்ராம் நடக்குது. அதுவும் வந்து சீஃப் கெஸ்ட்டு மிஸ் ராஜீவ் தர்மராஜ் மேம் தான். அவங்க வந்து அதில் வந்து நிறைய வந்து அதில் வந்து இப்போ அட்வான்ஸாக இருக்கிறதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதை பற்றி கம்பெனியில் நம்ம ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் ப்ரோக்ராமை இன்னணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தந்தாங்க. அடுத்து லாஸ்ட் ப்ரோக்ராம் 30 அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து இது 3rd இயருக்கும் பிஜிக்கும் நடக்குது. இப்போ ரொம்ப எங்கள் ஹெச்ஓடி சார் வந்து ரொம்ப வந்து டாபிக் எப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதிலும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த 3rd இயரில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அப்படின்ற அஷ்யூரிட்டி எங்களுக்கு இருக்குது. ஸோ நானும் வந்து 3rd இயர் முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து அந்தளவு வந்து மேம் வந்து சூப்பராக வந்து சொல்லி தந்தாங்க. முன்னதாக கனிமொழி இளங்கலை கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை மாணவி சிறப்பு விருந்தினரையும் அவரது சாதனைகளையும் எடுத்துரைத்தார். கே சஃபினா மற்றும் மதுஸ்ரீ மாணவிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். மாணவி மதுஸ்ரீ நன்றி உரை வழங்கினார். பிறகு 2 தினங்கள் நடைபெற்ற பயிற்சி பட்டறை நிகழ்வு நாட்டுப்பண் கூறி இணைந்தே நிறைவு பெற்றது.